வார்த்தையை மாத்திரம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 23 வசனத்துல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம், இந்த வேர்டு தான், நிறைவேற்றுவாராக. கைகளை உயர்த்தி வராம நம்ம லைஃப்ல மட்டும் இல்ல, நம்ம தலைமுறை லைஃப்ல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை, அடுத்த விட சொல்லுங்க, மாத்திரம். என் ஆசையும் இல்லை, உன் ஆசையும் இல்லை, சமாதானம். ஆமென் ஆமென். பிள்ளை 12th முடிச்சாச்சு. அப்பா ஒரே நிலையா நிற்கிறாரு. என் பிள்ளை டாக்டருக்கு தான் போகணும், அம்மா ஒரே நிலையா நிற்கிறாங்க. என் பிள்ளை இன்ஜினியர் தான் போகணும், பையன் ரெடி ஆகிட்டு இருக்கிறான். எங்கடா போற? டியூட்டோரியல் போற, 2 பாடம் ஃபெயில். இன்னைக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு. 2 ஆசை, ஒரே பிரச்சனை. அவன் பார்த்தான், நம்ம பாஸ் ஆனா தானே. ஆண்டவரே, என் பிள்ளைங்க மேல ஆண்டவர் நான் ஏதோ பொருத்தனை பண்ணது என் பிள்ளைக்கு லைஃப் எல்லாம் போயிடக்கூடாதுப்பா. அது என் பிள்ளை மேல நான் கல்லு போடுறது மாதிரி ஆயிரும். என் சித்தமோ இப்போ எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க, எனக்கு எங்கேயோ பாதுகாப்பு நஷ்டம் ஆயிட்டோம், எனக்கு எங்கேயாவது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றப்பட்டவளே, எவ்வாறு நான் உனக்கு இறங்குறேன். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், உன் பிள்ளைகளுடைய சமாதானம். அப்போ ஆண்டவரே, எனக்கு மிஸ் ஆனது என் தலைமுறைக்கு மிஸ் ஆயிடக்கூடாது. எனக்கு மிஸ் ஆனது, நான் தோத்த எதுலெல்லாம் நான் தோத்தேனோ. ஆபிரகாம் தன் மனைவிய சகோதரின்னு சொல்லுவான், ஈசாக்கும் தன் மனைவிய. அவன் அப்பா தோத்த இடத்துல பிள்ளையன் தோக்கிறார். வேண்டாம். ஹல்லேலூயா. யாக்கோபு வஸ்திரத்தை மாற்றி அப்பாவை ஏமாத்துறார். யாக்கோபின் பிள்ளைகளும் வஸ்திரத்தை காட்டி அப்பாவை ஏமாத்துறாங்க. வேண்டாம் வேண்டாம். ஆண்டவர், நாம் பண்ண தப்பு. தாவீது அந்தரங்கத்துல பண்ண தப்ப அப்சலோம் பப்ளிக்கா பண்ணான். வேண்டாம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. தலைமுறை பாதுகாக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். ஆமென். அப்ப இந்த இடத்துலதான் நம்முடைய அடுத்த தலைமுறை வளரும் போதுதான் நம்முடைய பழைய வண்டவாளங்கள்லாம் ஐயோ. ஆமென். அப்ப அது தொடராம இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு மதில் கட்டணும். நம்ம எல்லாம் எதுல போக்கஸ் பண்றது தெரியுமா? டோர் ஓபன் ஆகட்டும். ஓபன் ஆனதுக்கு மதில் ஆண்டவர் கொஞ்சம் எடுத்தார் பாருங்க. பார்வன் என்ன பண்ண தெரியுமா? எனக்கு டோர் ஓப்பனை விட இன்னைக்கு எனக்கு எது பிரஷியஸா தேவை தெரியுமா? கர்த்தருடைய மகிமை. இதுக்கு கூடவே இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்றேன். ஆமென். டைம் ஆயிட்டு. 3வதாக, யாக்கோபின் குமாரரை சத்துருக்கள் தொடராதபடி இந்த மகிமை காத்தது. ஆதியாகமம் 35வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அதுக்கு 34வது அதிகாரத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்துரும். யாக்கோபின் குமாரத்தி, பேர் என்னது, தீனால தீட்டுப்படுத்திடுவாங்க. இது யாக்கோபால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. சரி, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம்னு பார்த்தா சிமியோனும் லேவியும் போய் அப்பாவுடைய வாசனை என்ன பண்ணிடுவாங்கன்னா கெடுத்து. அப்ப எப்படி இந்த தீங்கு உள்ள வந்துச்சு? அப்போ பார்க்கும்போது தான் ஒன்ன புரிஞ்சுக்கிட்டான். இவங்க பதான் ஆறாம்ல இருந்து புறப்படும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா,
அந்த அந்த விக்கிரகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. உடனே யாக்கோபு சொல்றார், நீங்க அதெல்லாம் என்ன பண்ணிருங்க, மாத்திருங்க. அதனுடைய 3-4 வாசிங்க. ஆதியாகமம் 35:3-4 வசனம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில். 2வது வசனத்துல சொல்வாரு, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார்கள். அங்க ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும் என்கிறார். 4வது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும், அதாவது சத்துரு உரிமை பாராட்டுகிற எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யாக்கோபிட்ட கொடுத்துட்டாங்க. யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தை கீழே என்ன பண்ணிட்டான், புதைச்சு. எல்லாரும் சொல்லுங்க, புதைத்து விட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். 34:1 இருக்கு, தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். புதைக்காம புறப்பட்டா, தீட்டுப்பட்டாள். புதைத்து புறப்பட்டார்கள். 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். நீ பதான் ஆறாம விட்டு வரும்போதே அதை சார்ந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருந்தேன்னா இன்னைக்கு குடும்பத்தில் இது இருந்திருக்காது. ஆமா, அப்ப தேவனுடைய பாதுகாப்பை நஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் நம்முடைய கூடாரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமானால் அது தலைமுறையை பாதிக்கும். அந்நிய தெய்வங்கள், விக்கிரகங்கள், இன்னும் சொல்ல வேண்டுமானால் இயேசுன்னு சொல்லி செஞ்சு வைக்கிறது கூட அது விக்கிரகம் தான். ஆமே, பாருங்க 34லயும் ஒரு ஜேர்னி, அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஜேர்னியா மாறிட்டு. ஆனா 35ல ஏன் அப்படின்னா பாதுகாப்பு நஷ்டம் ஆயிடக்கூடாது, பாதுகாப்பு நஷ்டம் ஆயிடக்கூடாது. அதன் பிறகு பைபிள் சொல்லுகிற தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். அடுத்த வசனம், யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் எங்க வந்தாங்க தெரியுமா? பெத்தேலுக்கு வராங்க. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார். 10வது வசனம், இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர். இது ஏற்கனவே சொன்னதா இல்லையா? சொன்னதுதான். ஆனா இன்னும் அதை நடைமுறைக்கு வரல. ஏன் வரலன்னா சில ஐட்டம் உள்ள இருக்கு. நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் மாறுவாய். நடைமுறைக்கு வரணும்னா சில ஐட்டம் உள்ள இருந்து புதைக்கப்படணும். வாக்குத்தத்தெல்லாம் ஹெவியா தான் இருக்கு, ஆனா அது நடைமுறைக்கு வரணும். அதுக்கு என்ன தேவைன்னா தேவனுடைய பாதுகாவல் தேவை. அவர் அக்கினி மதிலா இருப்பேன்னு சொல்லும் போது சகரியா 2ல சொல்றார், பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே நீ உன்னை விடுவித்துக்கொள் அப்படிங்கிறார். 3வது வசனத்துல தான் ஆண்டவர் சொல்றார், நான் அதற்கு சுற்றிலும் 3-4-5 நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே வா, வெளியே வந்துரு வா. ஏன்னா பாபிலோன் லைஃப் நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். அது அவங்க போன்னு சொன்னாலுமே இப்ப எகிப்துல இருந்து வாய்ப்பு கிடைச்சதும் எல்லாரும் வந்துட்டாங்க. பாபிலோன்ல இருந்து வாய்ப்பு கிடைச்சதும் எல்லாரும் வரல. நீங்க எஸ்ரா புஸ்தகம் படிச்சீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பேர் எங்கே இருந்துட்டாங்க தெரியுமா? ஏப்பா இது நல்லா தான் இருக்கு, இனி அங்க போய் புதுசா வீடு கட்டி அதுக்கு நாங்க எகிப்திலேயே பாபிலோன்லயே இருந்துட்டு போயிடும். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே வெளியே வா, வெளியே. பாபிலோன் லைஃப் ரொம்ப ஒரு இந்த ஒரு சேஃபான லைஃப் மாதிரி தான். ஆனா என்ன, திடீர்னு விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைப்பாங்க, வணங்கணும். அவங்க வைக்கிற பேர் தான் நமக்கு இருக்கணும்.
நம்முடைய அடையாளங்கள் எல்லாம் நஷ்டமாகும். நஷ்டம் ஆயிட்டு போட்டு, நமக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு, சேலரி இருக்கு, குடும்பம் இருக்கு, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியிருக்கிற சீயோனே, நீ உன்னை விடுவித்துக்கொள். பிற்பாடு கர்த்தருடைய பாதுகாப்பு, இது ரொம்ப முக்கியம், நமக்கு தேவை. ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே தகப்பனே, அந்த பழைய வாழ்க்கை வேண்டாங்கிற ஏக்கம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை செய்யறதுல நான் உறுதியா இருக்கணும். மூன்றாவது, எது எது என் வாழ்க்கையில என் கூடாரத்துல காணப்படக்கூடாது, அது நீங்க உணர்த்துங்க. எங்க வாழ்க்கை பயணம் ஆண்டவரே சத்துரு உட்புகுதலுக்கு எதுவாய் இருக்கக்கூடாது. உங்க மகிமை எங்களை காக்குமானால் எங்க சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். ஜபிக்கலாமா? முடிஞ்ச அப்படி எழுந்து நின்று அதுவும் சித்தம் போல் அந்த பாடலையே. ஹல்லேலூயா. ஒரு நோட் கொடுங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம்னா ஒரு 5 நிமிஷம் டைம் ஆயிட்டு, அதனாலதான் அடுத்த 2 பாயிண்ட் நான் டச் பண்ணல. நமக்கு இன்னைக்கு தேவையான செய்தி கிடைச்சிட்டு, டோர் ஓபன் ஆகலைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்ற, நான் மதியில கட்டிட்டு ஓபன் பண்ணவான்னு கேட்கிறார். ஓகே சொல்லிருங்க. ஹல்லேலூயா. ஓகே சொல்லிருங்க. இல்லைன்னா உங்க கூட யாரும் வந்து நிப்பா தெரியுமா? பார்வனும் வருவா. வேண்டாது, மதில கட்டிட்டு ஓபன் பண்ணவா? ஓகே சொல்லிருங்க. அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், அடியார் மீது ஜொலித்திடட்டும். அக்னி ஸ்தம்பம், அடியார் மீது இரவு பகல், இரவு பகல்